ஐபிஎல் சீசன் கிட்டத்தட்ட ஒரு விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியிருக்கு அப்படி சொல்லலாம். எல்லா அணிகளுக்குமே இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு போட்டியும் ஒரு வாழ்வாசாவா போட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நேற்று பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் பிளே ஆஃப் சுற்றில் வந்து அவங்க தொடர்ந்து வாய்ப்பில் நீடிக்கணும் அப்படின்னா இந்த போட்டியில் வெற்றியே பெற்றாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தோட நேற்று கொல்கத்தாவை எதிர்த்து விளையாடினாங்க தங்களுடைய ஹோம் கிரவுண்டான மும்பையில் இருக்கக்கூடிய வான்கடை மைதானத்தில். இந்த போட்டியில் மும்பை அணி வெற்றி பெற்றாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் டாஸை வின் பண்ணார் அந்த அணியினுடைய கேப்டன் ஹர்திக் பாண்டியா. ஸோ டாஸ் வின் பண்ணதும் அவங்க வந்து பவுலிங்கை வந்து சூஸ் பண்ணாங்க. கொல்கத்தா அணி பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் அவங்களுடைய டோட்டல் பேட்டிங் யூனிட் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய தொடக்க ஜோடியான பில் சால்ட் மற்றும் சுனில் நரைன். அவங்க ரெண்டு பேரும் அட்டகாசமாக விளையாடிட்டு இருக்காங்க இந்த 2024 ஐபிஎல் சீசன்லன்னு சொல்லலாம். பட் நேற்று அது நடக்கலை. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய நுவான் தொஷாரா நேற்று பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக வந்து தொடங்கினார் பந்து வீச்சலான்னு சொல்லலாம். தொடக்கத்திலேயே முக்கியமான 3 விக்கெட்டுகளை வந்து எடுத்து கொடுத்தாரு. பில் சால்ட், அங்கிரிஸ் ரகுவன்சி அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் 3 பேரையும் பவர் பிளேக்குள்ளேயே ஆட்டமிழக்க செஞ்சார் நுவான் தொஷாரா. பட் கடைசி கட்டத்தில் கொஞ்சம் வந்து ரன்ஸ் போனார். பட் ஆனாலும் தேவையான தன்னுடைய வேலை என்னென்னா பவர் பிளேயில் விக்கெட் எடுத்து கொடுக்கணும், அதை முடிச்சிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய பவுலிங் வந்து நேற்று இருந்தது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் கேப்டன் ஹர்திக் பாண்டியா இந்த சீசனில் பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே கொஞ்சம் சுமாரான சீசன், ஒரு கேப்டனாகவும் கூட அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜிடிக்கு வந்து கேப்டனாக 2 வருஷம் ரொம்பவே சிறப்பாக பண்ணி கொடுத்தவரை இப்போ கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இப்போ T20 வேர்ல்டு கப் வருது அப்படிங்கும் போது ஹர்திக் பாண்டியா ஒரு பர்ஃபெக்டான ஆல்ரவுண்டராக டீமுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கும்பொழுது அவர் வந்து பந்து வீச்சிலும் தன்னை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிசிசிஐ தரப்பில் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நேற்று பவுலிங் கொஞ்சம் நல்லாவே போட்டார், 2 விக்கெட்டுகளை எடுத்து கொடுத்தாரு. குறிப்பாக சொல்லலாம் தொடக்க ஆட்டக்காரர் சுனில் நரைன் பொறுத்த வரைக்கும் அவர் 10-15 பால் ஆடிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவருடைய விக்கெட் எடுக்கிறது கஷ்டம். பட் அதை முதலே எடுத்து கொடுத்தாரு ஹர்திக் பாண்டியா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கொல்கத்தாவோட பேட்டிங் யூனிட் நேற்று ஒட்டுமொத்தமாக கொலாப்ஸ் ஆனாங்க சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா டாப் ஆர்டரில் தொடர்ந்து ஒரு 4 விக்கெட்டுகளை இழந்தாலும் வெங்கடேஷ் ஐயர் ஒரு பக்கம் நிலச்சி நின்று தனியாக ஆடிட்டு இருந்தார். அவர் பார்த்தோம் அப்படின்னா தேவையான சமயத்தில் ஒரு அவசியமான ஒரு அரை சதத்தை வந்து நேற்று அடித்தார். 52 பந்துகளை சந்திச்சு அவர் 6 பவுண்டரி 3 சிக்ஸஸோட 70 ரன்களை வந்து சேர்த்து கொடுத்தாரு. ஸோ மிடில் ஆர்டரில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிங்கு சிங் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது. பட் இந்த சீசன் ரிங்கு சிங்குக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அமையலை அப்படின்னு சொல்லலாம். இப்போ T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியிலும் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படலை, ரிசர்வ் பிளேயராக தான் எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய பர்ஃபார்மன்ஸும் இப்போ கொஞ்சம் வந்து டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். நேற்று பார்த்தோம் அப்படின்னா பியூஷ் சாவ்லாவோட ஓவரில் வந்து 8 ரன்கள் இருக்கும்போது ஆட்டம் இழந்தார். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மனிஷ் பாண்டே, கண்டிப்பாக அவரை பற்றி பேசி ஆகணும். அவர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வருஷமாக விளையாடிட்டு இருக்காரு. பட் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் அவருக்கு பெருசாக சான்சஸ் வந்து கிடைக்கிறதில்ல. பட் நேற்று கொல்கத்தா அணி முதல் முறையாக வாய்ப்பு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு பிறகு கொல்கத்தா மைதானத்தில் களமிறங்கினார். ஏற்கனவே கொல்கத்தா அணிக்காகவும் ப்ரூவ் பண்ண ஒரு பிளேயர். பட் நேற்று பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். 31 பந்துகளில் 2 பவுண்டரி 2 சிக்ஸஸோட 42 ரன்களை சேர்த்து கொடுத்தாரு மனிஷ் பாண்டே. அப்படி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது இப்போ ஓரளவுக்கு இந்த மனிஷ் பாண்டே அண்ட் வெங்கடேஷ் ஐயர் கூட்டணி ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்கோரை வந்து நோக்கி டீம் வந்து கொண்டு போனாங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய விக்கெட் எடுத்து கொடுத்தாரு ஹர்திக் பாண்டியா. அடுத்தது வந்து ஆண்ட்ரே ரசல் பார்த்தோம் அப்படின்னா 18வது ஓவர் முடிகிற சமயம். ஸோ கடைசி 3 ஓவரில் ரசலோட வான வேடிக்கையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்துருக்கும் போது தேவையில்லாமல் ஒரு ரன் அவுட் மூலமாக அவுட் ஆனார் ரசல். ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து வெங்கடேஷ் ஐயர் தான் ரன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் அவர் வந்து வேண்டான்னு சொல்லிட்டார். அதனால ரசல் வந்து தன்னுடைய விக்கெட்டை இழக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டாயிடுச்சு அப்படி சொல்லலாம். ஆனால் அந்த கடைசி 3 ஓவரில் ரசல் அவுட் ஆனதுக்கப்புறம் பெருசாக ஸ்கோர் வரல. வெங்கடேஷ் ஐயரும் கடைசி கட்டத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டார் அப்படி சொல்லலாம். கடைசி 3 ஓவரில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 16 ரன்கள் மட்டுமே அடிக்க முடிஞ்சது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணினால. அதுக்கு முக்கியமான ரீசன் ஜஸ்பிரீத் பும்ரா நம்ம பொறுத்த வரைக்கும் மும்பை அணி வெற்றி பெறணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஜஸ்பிரீத் பும்ரா பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வெற்றியானது கிடைக்குது. பட் நேற்று பந்து வீச்சில் ரொம்பவே சிறப்பாக பண்ணார். 3.5 ஓவர்கள் தான் வீசினார். கடைசியில் ஏன்னா ஆல் அவுட் ஆக்கிட்டாங்க. 18 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி கொடுத்தாரு ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ ரொம்பவே சிறப்பாக விளையாடிட்டு இருக்காரு அப்படி சொல்லலாம். அதுவும் T20 வேர்ல்டு கப் வரும்போது பும்ராவோட ஃபார்ம் அப்படிங்கிறது இந்தியன் டீமுக்கே ரொம்ப நல்லது அப்படி சொல்லலாம். ஸோ இந்த அபாரமான மும்பை அணியினோட பந்து வீச்சினால பார்த்தோம் அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி எதிர்பார்த்த ஒரு ஸ்கோரை வந்து அவங்களால கொண்டு வர முடியலன்னு சொல்லலாம்.
ஒட்டுமொத்தமாக பார்த்தோன்னா 19.5 ஓவர்களில் 169 ரன்களை சேர்த்து ஆல் அவுட் ஆனாங்க. ஸோ பேட்டிங்கில் பார்த்தோன்னா பில்சால், சுனில் நரேன், ரகுவன்ஷி, ஸ்ரேயஸ் ஐயர் யாருமே பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. வெங்கடேஷ் ஐயர் ஒரு 70 ரன்ஸ், அடுத்து ரிங்கு சிங் 9 ரன்கள் ஆட்டம் இழந்தார். மனிஷ் பாண்டே ஒரு 42, அடுத்தது லோயர் மிடில் ஆர்டர்லையும் ரமன்தீப், மிச்சல் ஸ்டார்க் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 பேருமே பேட்டிங் ஆடுற அளவுக்கு ஒரு டீம் இருந்தாலும் கூட பெருசாக 2 பேர் தவிர வேறு யாருமே பெரிய ரன் வந்து ஸ்கோர் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படி சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 170 ரன்கள் வெற்றி இலக்கோட களமிறங்கினாங்க மும்பை அணி. மும்பை அணியுடைய அந்த ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப்புக்கு இது ஒரு பெரிய டார்கெட், அச்சுறுத்தலான டார்கெட் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்தது. இன்னொரு விஷயம், டாஸ்லேயே பார்த்தோம் ரோஹித் சர்மா வந்து பிளேயிங் 11ல் இல்லை, அவர் வந்து சப்ஸ்டியூட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ ரசிகர்கள் எல்லாமே அந்த இடத்துல கொஞ்சம் வெக்ஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். பட் ஆனால் அவர் வந்து பேட்டிங் வந்து இம்பாக்ட் சப்பா வந்து கொண்டு வந்தாங்க. ஆனாலும் பெருசாக எதுவுமே நடக்கலை. ஏன்னா முதல்லே பார்த்தோம் அப்படின்னா 2வது ஓவரில் வந்து மிச்சல் ஸ்டார்க் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு, இஷான் கிஷானோட விக்கெட்டு. இஷான் கிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸர்னு நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணார். பட் ஆனால் மிச்சல் ஸ்டார்க் இந்த சீசன் கிட்டத்தட்ட 25 கோடிக்கு எடுக்கப்பட்டு பெருசாக எதுவுமே பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாரும் வருத்தத்தில் இருக்கும்போது நேற்று முதல் விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் டோட்டலாக டாமினேட் பண்ணது யார் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியினுடைய ஸ்பின்னர்ஸ் 2 பேர், ஒன்று வருண் சக்கரவர்த்தி, இன்னொன்று சுனில் நரேன். வருண் சக்கரவர்த்தி நேற்று ரொம்பவே பிரமாதமாக போட்டார். 4 ஓவரில் வெறும் 22 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து முக்கியமான 2 விக்கெட்டுகள் வந்து எடுத்து கொடுத்தாரு வருண் சக்கரவர்த்தி. நமன்தீர் அண்ட் திலக் வர்மா இவங்க 2 பேரோட விக்கெட்டையும் பவர் பிளேக்குள்ளேயே எடுத்து கொடுத்தாரு சக்கரவர்த்தி. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சுனில் நரேனும் பவர் பிளேக்குள்ளேயே ரோஹித் சர்மாவோடைய விக்கெட்டை எடுத்து கொடுத்தார். ரொம்பவே முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா விக்கெட் மட்டும் இல்லாமல் நேகல் வதேராவோட விக்கெட்டையும் எடுத்து கொடுத்தாரு. நேகல் வதேரா நம்ம மிடில் ஆர்டர் நம்ம பார்த்துருக்கோம், மும்பை அணிக்கு ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அதுவும் பிக் ஹிட்டர்னு சொல்லலாம். ஸோ 170 அப்படிங்கிற டார்கெட்டை யாரோ 2 பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஒரு 50+ ஸ்கோர் பண்ணாவே வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு சூழலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க 2 பேரோட விக்கெட்டும் எடுத்து கொடுத்தாரு சுனில் நரேன். அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே ஒரு பேட்ஸ்மேனை அதிக முறை ஆட்டமிழக்க செய்த பந்து வீச்சாளர் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை படைச்சிருக்காரு சுனில் நரேன். நேற்று வந்து ரோஹித் சர்மாவை 8வது முறையாக ஆட்டம் இழக்க செஞ்சுருக்காரு. இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் எந்த ஒரு பவுலரும் ஒரு பேட்ஸ்மேனை இத்தனை முறை வந்து ஐபிஎல்லில் ஆட்டம் இழக்க செஞ்சதில்லை. ஸோ அந்த ஒரு ரெக்கார்டை வந்து நேற்று சுனில் நரேன் படைச்சார் அப்படி சொல்லலாம். அதுவும் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சூரியகுமார் யாதவ் இந்த சீசனில் வந்து ஸ்டார்டிங் 2-3 மேட்ச் வந்து மிஸ் பண்ணார் இன்ஜுரி காரணமாக. பட் மீண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சில போட்டிகள் நல்லா விளையாடினார். பட் அதுக்கப்புறமா அவருடைய பர்ஃபார்மன்ஸும் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. பட் நேற்று அவர் மட்டும் ஒரு பக்கம் தனியாக விளையாடிட்டு இருந்தார் அப்படி சொல்லலாம். அட்டகாசமான ஒரு அரை சதம் அடித்தார். 35 பந்துகளில் 56 ரன்களை சேர்த்து கொடுத்தாரு, 6 பவுண்டரி 2 சிக்ஸஸோட. ஆனால் மேட்ச் வந்து வின் பண்ணி கொடுக்க முடியல சூரியகுமார் யாதவால் அப்படி சொல்லலாம். அதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய விக்கெட்டை வந்து ஆண்ட்ரே ரசல் பிளான் பண்ணி கரெக்டாக எடுத்து கொடுத்தாரு. ஆண்ட்ரே ரசல் பார்த்தோன்னா பேட்டிங்கில் தவற விட்டாலும் பந்து வீச்சில் ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டார். நேற்று 4 ஓவர் வீசின அவர் 30 ரன்களை விட்டு கொடுத்து முக்கியமான 2 விக்கெட் ரசல் அண்ட் கேப்டன் ஹர்திக் பாண்டியா இவங்க 2 பேருடைய விக்கெட்டையும் எடுத்து கொடுத்தாரு அப்படி சொல்லலாம். ஸோ ஹர்திக் பாண்டியா ஆட்டம் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மும்பை அணியினுடைய ஒரே ஹோப் டிம் டேவிட் மட்டும் தான். ஏன்னா டிம் டேவிட் வந்து அதிரடியாக விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அவர் இருக்கிற ஹைட்டுக்கு அசால்ட்டாக சிக்ஸஸ்லாம் நிறையவே அடிக்கிறாரு. நேற்று கொஞ்சம் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணார், 20 பந்துகள் 24 ரன்கள். ஸோ கடைசி ஒரு 2 ஓவருக்கு 3 ஓவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30-40 ரன் தேவை அப்படிங்கும்போது கண்டிப்பாக இவரால் ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மும்பை டக் அவுட்டில் இருந்திருக்கும். பட் ஆனால் அவர் தேவையில்லாமல் மிச்சல் ஸ்டார்க் ஓவரில் அடிக்க ட்ரை பண்ணி வந்து ஆட்டம் இழந்துட்டார். எப்படியும் கடைசி ஓவர் வந்து வைபவ் ஓவர் தான் போட்டிருக்கணும். அப்படி இருக்கும்போது அவர் மிச்சல் ஸ்டார்க் நல்ல ரிதமில் நேற்று இருந்தார். ஸோ அவர் அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆகிட்டார். நம்ம கண்டிப்பாக மிச்சல் ஸ்டார்க்கை பற்றி பேசி ஆகணும். ஏன்னா இந்த சீசனில் பார்த்தோன்னா முதல் 2 மேட்ச்சில் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அவர் 100 ரன்களுக்கு மேலே கொடுத்து ஒரு விக்கெட்டை கூட கைப்பற்றல. கிட்டத்தட்ட 25 கோடி சம்பளம் வாங்குறாரு. பும்ரா உசுரை கொடுத்து போடுறாரு, அவருக்கு வெறும் 14 கோடி 15 கோடி தான் சம்பளம் கொடுக்குறீங்க அப்படி சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக விளையாடினார் நேற்று மிச்சல் ஸ்டார்க். கடைசியில் பார்த்தோம்னா ஒரே ஓவரில் 3 விக்கெட்டுகள் எடுத்து மும்பை அணியை 18.5 ஓவர்கள்லேயே ஆல் அவுட் ஆக்கினார் மிச்சல் ஸ்டார்க் அப்படி சொல்லலாம். ஸோ மும்பை அணி பார்த்தோம் அப்படின்னா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர் கூட முழுசாக ஆட முடியல. 18.5 ஓவர்கள்லேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் 145 ரன் மட்டுமே அவங்களால எடுக்க முடிஞ்சுது. ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஸ்கோர் கார்டில் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் 50 கிராஸ் பண்ணியிருக்காரு, சூரியகுமார் யாதவ். எல்லாரும் 13, 11, 11 எல்லாருமே ஒற்றை இலக்க எண்களில் ஒரு 4-5 பேர் வந்து ஆட்டம் இழந்தாங்க. கடைசி கட்டத்தில் டிம் டேவிட் ஒரு 24 ரன் அடித்தார், அவ்வளோதான். ஸோ வெற்றி பெற்றே ஆகணும் ஒரு கட்டாயத்தில் களமிறங்கின மும்பை அணி பார்த்தோம் அப்படின்னா தவிர்க்க முடியாத ஒரு தோல்வியை வந்து சந்திச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல் சீசனில் பார்த்தோன்னா இது வரைக்கும் 11 போட்டியில் ஆடி இருக்க அவங்க வந்து இது மற்றும் ஒரு தோல்வியாக இருக்குது. அது மட்டும் சேசிங்கில் பார்த்தோன்னா இது வந்து அவங்களுக்கு 5வது தோல்வின்னு சொல்லலாம் இந்த சீசனில்.
அது மட்டும் இல்லாமல் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பார்த்தோம் அப்படின்னா மும்பை வான்கடை மைதானத்தில் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பிறகு மும்பை அணியை வீழ்த்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2012 கடைசியாக வெற்றி பெற்றிருந்தாங்க. ஸோ மும்பை வான்கடை மைதானத்தில் மும்பையோடைய ராஜ்யம் தான் இருக்குது அப்படி சொல்லலாம். அப்படி இருக்கும்போது மீண்டும் ஒரு ஃபைட் பண்ணி வெற்றி பெற்றிருக்காங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா 2 அணிகளுமே ஆல் அவுட் ஆனாங்க. ஸோ 17 வருஷ ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு போட்டியில் 2 டீம்ஸும் ஆல் அவுட் ஆகுறது இதுதான் 4வது முறை. இதில் இன்னொரு வினோதமான விஷயம் என்னென்னா, இந்த 4 போட்டிகளில் பார்த்தோம் அப்படின்னா கொல்கத்தாவும் 2 போட்டிகளில் இடம் பெற்றிருக்காங்க, மும்பையும் 2 போட்டியில் இடம் பெற்றிருக்காங்க. ஸோ இந்த 2 அணிகளுமே இந்த 4 போட்டிகளிலேயே 2 முறை விளையாடிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தோம் அப்படின்னா இந்த போட்டிக்கு பிறகு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது. இது வரைக்கும் பார்த்தோன்னா எந்த ஒரு அணியும் பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகலை. இப்போ மும்பை அணி தோல்வி சந்தித்தாலும் கூட அவங்களோட ரன் ரேட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட அதிகமாக இருக்கிறதுனால தொடர்ந்து 9வது இடத்துல நீடிக்கிறாங்க. அதே மாதிரி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த வெற்றியின் மூலமாக 14 புள்ளிகளோட அவங்களுடைய செகண்ட் பொசிஷனை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்மளால் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்க முடியாது இந்த 2 டீம் தான் குவாலிஃபை ஆக போகிறாங்க அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோத இருக்காங்க பெங்களூரில் இருக்கக்கூடிய எம் சின்னசாமி மைதானத்தில். ஸோ இந்த 2 அணிகளுக்குமே இது ரொம்பவே முக்கியமான போட்டி. குறிப்பாக சொல்லணும்னா ஆர்சிபிக்கு இந்த போட்டியில் தோத்தாங்கன்னா ஆர்சிபி மூட்டை முடிச்சு கட்டிட்டு கிளம்ப வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா பிளே ஆஃப்ஸ்ங்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும் அவங்களுக்கு. இந்த 2 அணிகள் இந்த சீசனில் இதுக்கு முன்னாடி ஒரு போட்டியில் ஆனாங்க மேட்ச் நம்பர் 45. ரொம்பவே சூப்பரான ஒரு மேட்ச் அப்படி சொல்லலாம். அதுவும் குறிப்பாக சொன்னால் நம்ம தமிழக வீரர்கள் சாய் கிஷோர் ஆகட்டும், சாய் சுதர்சன் ஆகட்டும், ஷாருக் கான் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த போட்டியில். ஸோ இவங்க 2 பேரும் ஏற்கனவே அந்த போட்டி ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. முதல்ல பேட்டிங் பண்ண குஜராத் அணி பார்த்தோம் அப்படின்னா 200 ரன்கள் அடித்தாங்க 3 விக்கெட்டுகள் இருக்கு. ஆனால் அதை வெறும் 16 ஓவரில் ஒரு அதிரடியான ஆட்டத்தின் மூலமாக சேஸ் பண்ணாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. அதுவும் வில் ஜாக்ஸ் 41 பந்துகளில் சதம் அடித்தார். விராட் கோலியும் 44 பந்துகளில் 70 ரன்கள் அடித்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. ஸோ அது மீண்டும் நடக்குமா அப்படிங்கிற சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த 2 அணிகள் ஒட்டுமொத்தமாக ஐபிஎல்ல பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நேருக்கு நேர் 4 முறை மோதியிருக்காங்க. 4 போட்டிகளில் 2 அணிகளும் தலா 2 முறை வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த ஐபிஎல் சீசனில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெற போகிறாங்க எல்லா விஷயத்தையும் நாளைக்கு விரிவாக இதே நேரம் பேசலாம்.